தலைவன் அழைத்து என்னை அங்கிருந்து அழைத்துச் செல்லுமாறு கெஞ்சினான். நான் தப்பித்தேன் என்பதற்காக அல்ல, என்னைச் சீண்டிய ஒவ்வொருவரும் பெரும் துயரத்தில் முடிந்ததால்தான். எனக்கு தெரிந்தவரை நான் மிகவும் துரதிர்ஷ்டசாலி. எனது துரதிர்ஷ்டம் எவ்வளவு மோசமானது என்றால், என்னை கடந்து செல்லும் தெருநாய் கூட ஏதோ ஒரு காரணத்தால் வழுக்கி விழுந்துவிடும். பலரும் இதை ஒரு வேடிக்கை என்றுதான் நினைத்தார்கள். நானும் அப்படித்தான் நினைத்தேன். பிறகு எனது நெருங்கிய நண்பன் ஜேக் காணாமல் போனான். ஜேக் தென்கிழக்கு ஆசியாவில் எங்கோ ஒரு மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்டு பலத்த பாதுகாப்புள்ள இடத்தில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டான். நடந்ததை அறிந்ததும் நான் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்கவில்லை. அவனை தேடி நானே சென்றேன். இப்போது திரும்பி பார்க்கையில் அதுதான் என் வாழ்க்கையின் மிக மோசமான முடிவாக இருந்திருக்கும். எந்த உதவியும் ஆயுதமும் சரியான திட்டமும் இல்லாமல் ஒரு குற்றக்கும்பலின் தலைமையகத்திற்குள் நான் நேரடியாகச் சென்றேன். அவர்களுக்கு உடனடியாகவே எல்லாமே தவறாக நடக்கத் தொடங்கின. முதல் நாள் என்னை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட அடியாள் தரைத்தளத்தில் வழுக்கி விழுந்ததில் அவனுக்கு பல எலும்புகள் முறிந்தன. இரண்டாம் நாள் அவர்கள் என்னை ஒரு கணினி அறைக்கு இழுத்துச் சென்று இணைய மோசடியை கற்றுக்கொள்ள உத்தரவிட்டனர். என் விரல்கள் கீபோர்டை தொட்ட அந்த நொடியே அந்த வளாகம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஒரு மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்தது. கட்டிடம் முழுவதும் தீப்பொறிகள் பறந்து தீப்பிடித்தது. அனைவரும் பீதியில் சிதறி ஓட ஹால்வேஸ் முழுவதும் புகை சூழ்ந்தது. மூன்றாம் நாள் அந்த கும்பலின் தலைவன் என்னை அவனது அலுவலகத்திற்கு அழைத்தான். அவன் என்னை நேரில் விசாரிக்க விரும்பினான். அவன் என்னை நோக்கி அடியெடுத்து வைத்த கணமே மேலிருந்த மின்விசிறி கழன்று நேரடியாக அவன் தலையில் விழுந்தது. அதற்கு பிறகு விபத்துக்கள் தினசரி நிகழ்வுகளாயின. இயந்திரங்கள் எச்சரிக்கையின்றி பழுதாகின. சுவர்கள் விரிசல் அடைந்தன. உபகரணங்கள் வெடித்துச் சிதறின. ஒவ்வொரு முறை தவறு நடக்கும் போதும் காவலாளிகள் என்னை பொறுப்பானவன் போல பார்த்தனர். சில வாரங்களுக்குள் அந்த வளாகமே சிதைந்து போனது. நிலைமை மிகவும் மோசமானதால் அதன் மேலாளர்களில் ஒருவரான விக்டர் இறுதியாக அமெரிக்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டான். தனது அலுவலகத்தில் விரக்தியில் நடுங்கிக் கொண்டே என்னை அங்கிருந்து அழைத்துச் செல்லுமாறு அவன் கெஞ்சினான். கேளுங்கள், நான் தீவிரமாகச் சொல்கிறேன் என்று போனில் கூறினான். நாங்கள் ஒத்துழைக்கிறோம். நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். தயவுசெய்து இந்த ஆளை இங்கிருந்து அழைத்துச் செல்ல யாரையாவது அனுப்புங்கள். அவனுக்கு தேவையான பதில் கிடைப்பதற்கு முன்பே அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. விக்டர் தனது போனை தரையில் ஓங்கி அடித்தான். அதன் உடைந்த பாகங்கள் அருகிலிருந்த மின்பலகையில் பட்டு மின்கசிவை ஏற்படுத்தியது. ஒரு பெரிய மீன் தொட்டி வெடித்து அலுவலகம் முழுவதும் தண்ணீர் பரவியது. நான் அமைதியாக இன்னொரு மிடரு தேநீர் அருந்தினேன். நான் முன்பே எச்சரித்தேன் என்றேன் நான். என்னுடன் சண்டையிட்ட பிறகு யாருக்கும் அதிர்ஷ்டம் இருந்ததில்லை. விக்டர் மிகவும் சோர்வாக காணப்பட்டான். 3 நாட்களில் என் வாழ்க்கை அழிந்துவிட்டது. அவன் மனநிலை சிதைந்தது. தண்ணீர் மெஷினில் குடிக்க முயன்றபோது அது வெடித்துச் சிதறியது. நான் டிவியை ஆன் செய்தபோது கூரையில் இருந்த சேட்டிலைட் டிஷ் கீழே விழுந்தது. நீ ஒரு மனிதனே இல்லை, நீ நடமாடும் சாபம். ஒரு கணம் அவன் தன் துப்பாக்கியை எடுக்க முயன்றான். பின் தயங்கி மெதுவாக அதை மீண்டும் உள்ளே வைத்தான். அவனை தண்ணீர் அறைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அவனை அங்கேயே இருக்க விடுங்கள். காவலர்கள் என்னை நகர்த்துவதற்குள் ரேசர் என்ற ஒற்றைக்கண் கொண்டவன் அலுவலகத்திற்குள் நுழைந்தான். அவனை என்னிடம் கொடுங்கள் என்று உருமினான். இவனால் தான் எனக்கு அடிபட்டது. நான் அவனை பார்த்து தோள்களை குலுக்கினேன். நான் உன்னிடத்தில் இருந்தால் அந்த சாட்டையை சுழற்ற மாட்டேன். அது அவனை இன்னும் கோபப்படுத்தியது. நீ அதிகமாக பேசுகிறாய். அவன் சாட்டையை உயர்த்திய அந்த நொடியே அவனுக்கு மேலே இருந்த சரவிளக்கு கழன்று வந்து அவன் தலையிலேயே விழுந்தது. அறையே உறைந்து போனது. யாருமே ஒரு வார்த்தையும் பேசவில்லை. காவலர்கள் என்னை ஏதோ வெடிக்காத வெடிகுண்டு போல பார்த்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து பாதுகாப்பு உடைகளை அணிந்த 4 பேர் வந்தனர். என்னை தொடுவதற்கு பதிலாக கதிரியக்க பொருள் போல நீண்ட இரும்பு கம்பிகளை பயன்படுத்தி என்னை அந்த வளாகத்திற்குள் அழைத்துச் சென்றனர். இறுதியில் அவர்கள் என்னை அடித்தளத்திற்கு அழைத்து வந்தனர். அந்த தண்ணீர் அறை மிகவும் அருவருப்பாக இருந்தது. சுவர்கள் முழுவதும் துருப்பிடித்திருந்தன. அசுத்தமான தண்ணீர் தரை முழுவதும் நிரம்பியிருந்தது. அந்த வாடையினாலே ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். காவலர்கள் என்னை உள்ளே தள்ளிவிட்டு கனமான கதவை சாத்தினர். அப்போது ஒரு மூலையிலிருந்து பலவீனமான குரல் கேட்டது. ஈத்தன். திரும்பி பார்த்ததும் அவனை உடனே அடையாளம் கண்டு கொண்டேன். என் சிறந்த நண்பன் ஜேக். நான் பார்த்த பழைய உருவத்தில் இல்லை. அவன் முகம் வீங்கியிருந்தது. அவன் உடல் முழுவதும் காயங்கள். அவன் மிகவும் சோர்வாகவும் ஊட்டச்சத்து குறைவுடனும் காணப்பட்டான். நான் விரைந்து சென்று அவன் அமர உதவி செய்தேன். நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று அவன் கேட்டான். உன்னை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள சொன்னேனே. தொடர்பு கொண்டேன் என்றேன். ஆனால் உதவி கிடைக்க நேரம் எடுக்கும். உனக்கு அவ்வளவு நேரம் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஜேக் தலைகுனிந்தான். அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள். நான் கட்டாயப்படுத்தி சிரித்தேன். கவலைப்படாதே, இதைவிட மோசமான சூழலிலிருந்து நான் பிழைத்திருக்கிறேன். எங்களுடன் இன்னும் சில கைதிகள் அந்த அறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். ஒருவர் மைக் என்ற கட்டுமான தொழிலாளி, மற்றொருவர் கெவின் என்ற ஒல்லியான ஐடி நிபுணர். இருவருமே முற்றிலும் நம்பிக்கையற்று இருந்தனர். தண்ணீர் நிறைந்த தரைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்த பழுதடைந்த மின்சார உயர்களை மைக் சுட்டிக்காட்டினார். காவலர்களுக்கு சலிப்பு தட்டும்போது தண்ணீரில் மின்சாரத்தை பாய்ச்சுவார்கள் என்றான். நான் அந்த திறந்திருக்கும் உயர்களை பார்த்தேன். என் அனுபவப்படி அவர்கள் அப்படிச் செய்தால் ஒன்று மின்மாற்றி வெடிக்கும் அல்லது அந்த ஸ்விட்சை போடும் ஆள் வெடிப்பான். இருவருமே சிரிக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அறைக்கதவு திறந்தது. குடிபோதையில் இருந்த ஒரு காவலர் கையில் மதுபாட்டிலுடன் உள்ளே தள்ளாடி கொண்டு வந்தான். அவன் கைதிகளை கேலி செய்து அறையில் இருந்த அனைவரையும் அவமதிக்கத் தொடங்கினான். ஜேக் உடனடியாக எனக்கு பின்னால் வந்து மறைந்து கொண்டான். அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. காவலரின் கையிலிருந்து பாட்டில் நழுவி அவன் காலின் மேல் விழுந்து உடைந்தது. வலியில் குதித்த அவன் சமநிலை இழந்து திறந்த நிலையில் இருந்த மின்சார கம்பிகளுக்கு அருகில் இருந்த தண்ணீரில் விழுந்தான். நீல நிற மின்பொறிகள் தண்ணீரின் மேற்பரப்பில் வேகமாக பரவின. அந்த காவலர் உடல் துடித்து அசுத்தமான தண்ணீரில் உணர்வின்றி சரிந்தான். சிறை அறை முழுவதிலும் நிசப்தம் நிலவியது. கெவின் என்னை வெறித்து பார்த்தான். இதை நீதான் செய்தாயா? நான் தோளை குலுக்கினேன். நான் என்ன செய்தேன்? இந்த சம்பவம் வளாகம் முழுவதும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. எச்சரிக்கை மணிகள் ஒலிக்கத் தொடங்கின. கட்டிடங்கள் முழுவதும் சைரன் சத்தம் எதிரொலித்தது. காவலர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் நிலவரை நோக்கி ஓடி வந்தனர். இந்த முறை அவர்கள் தனியாக வரவில்லை. இந்த இடத்தின் உண்மையான உரிமையாளர் வந்துவிட்டார். ஆயுதமேந்திய கூலிப்படையினர் சூழ ஒரு வயதானவர் கூட்டத்தின் வழியாக நடந்து வந்தார். அவர் பெயர் திரு பிளாக்வுட். விக்டர் அவருக்கு பின்னால் முன்னெப்போதையும் விட மிகவும் சோர்வாக நின்று கொண்டிருந்தான். திரு
பிளாக்வுட் மயங்கி கிடந்த காவலரை சோதித்துவிட்டு மெதுவாக என்னை பார்த்தார். அப்படியென்றால் அனைவரும் பேசிக்கொள்ளும் அந்த துரதிர்ஷ்டவசமான ஆள் நீதானா? சிறிது நேரத்திற்கு பிறகு அனைத்து கைதிகளும் வளாகத்தின் மத்திய முற்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். இரவின் இருளையும் மீறி சக்தி வாய்ந்த மின் விளக்குகள் அந்த இடத்தை பிரகாசமாக்கின. நூற்றுக்கணக்கான கைதிகள் வரிசையாக நிற்க ஆயுதமேந்திய காவலர்கள் அவர்களை சூழ்ந்திருந்தனர். திரு பிளாக்வுட் ஒரு நாற்காலியில் வசதியாக அமர்ந்து தன் கையில் துப்பாக்கியை சுழற்றிக் கொண்டிருந்தார். எனக்கு அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை உண்டு, ஆனால் என் அதிர்ஷ்டத்தை வெல்லக்கூடிய ஒருவரை நான் இதுவரை பார்த்ததில்லை என்றார். நான் ஜேக்கிற்கு முன்னால் சற்று நகர்ந்து நின்றேன். சில விஷயங்களை சோதித்து பார்க்காமல் இருப்பதே நல்லது. அவர் சிரித்தார். இந்த வளாகம் என் விதிகளின்படிதான் இயங்குகிறது. பிறகு அவர் தனது ஆட்களுக்கு சைகை செய்தார். சில காவலர்கள் உடனடியாக ஜேக்கை பிடித்து முன்னால் இழுத்து வந்தனர். நான் அவனை நோக்கிச் செல்ல முயன்றேன், ஆனால் துப்பாக்கிகள் உடனடியாக என் தலையை நோக்கி நீட்டப்பட்டன. திரு பிளாக்வுட் ஜேக்கின் தலைமுடியை பிடித்து அவன் தலையின் ஓரத்தில் துப்பாக்கியை அழுத்தினார். வளாகத்திற்கு வந்த பிறகு முதல் முறையாக நான் முற்றிலும் சக்தியற்றவனாக உணர்ந்தேன். எந்த விபத்துகளும் நடக்கவில்லை, எந்த இயந்திரங்களும் வெடிக்கவில்லை, எந்த மர்மமான பேரழிவுகளும் எங்களை காப்பாற்றவில்லை. மின் விளக்குகள் முற்றத்தை ஒளிரச் செய்ய ஆயுதமேந்திய காவலர்கள் கைதிகளை சூழ்ந்திருந்தனர். திரு பிளாக்வுட் தனது நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருக்க கைதிகள் அந்த வெளிச்சத்தில் அமைதியாக நின்றனர். இந்த மோதல் நீடித்தபோது என் மனம் முற்றிலும் சூன்யமானது. மெதுவாக நான் மண்டியிட்டேன். இரட்டை மேற்கோள் குறி, அவனை மட்டும் கொன்றுவிடாதீர்கள் என்றேன். தலைகுனிந்த நிலையிலும் திரு பிளாக்வுட்டை பார்த்து நான் சொல்வது உண்மைதான் என்று சேர்த்துக் கொண்டேன். நான் யாருக்காவது தலைவணங்கினால் அவர்களின் ஆயுள் குறைந்துவிடும். இரட்டை மேற்கோள் குறி. முற்றம் முழுவதும் சிரிப்பொலி கேட்டது. மிஸ்டர் பிளாக்வுட் நடந்து வந்து தன் காலணியால் என் முகத்தை அழுத்தி ஏளனமாகச் சிரித்தார். இன்று அந்த சாபத்தை உன்னிடமிருந்து அடித்து விரட்டப் போகிறேன். பிறகு அவர் தரையை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து உன் தலையை தரையில் மோதிக்கொண்டே இரு. நீ எவ்வளவு பலமாக செய்கிறாயோ அவ்வளவு காலம் உன் நண்பன் உயிர் பிழைப்பான். இரட்டை மேற்கோள் குறி. நிறுத்துமாறு ஜேக் கத்தினான், ஆனால் என்னால் முடியவில்லை. நான் என் நெற்றியை தரையில் ஒருமுறை மீண்டும் ஒருமுறை என்று மோதிக்கொண்டே இருந்தேன். சிறிது நேரத்திலேயே என் முகத்தில் ரத்தம் வழிய தொடங்கியது. எங்களைச் சுற்றிலும் இருந்த காவலர்களும் கைதிகளும் அந்த நிகழ்வை படமெடுத்துக் கொண்டிருந்தனர். மிஸ்டர் பிளாக்வுட் சிகாரை பற்ற வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நொடியையும் ரசித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அவர் என் விலா எலும்பில் உதைத்தார். ஏதோ ஒன்று உடையும் சத்தம் கேட்டது. வலி என் மூச்சை நிறுத்தியது, ஆனால் நான் கத்த மறுத்துவிட்டேன். எப்படியோ அது அவரை இன்னும் கோபப்படுத்தியது. இன்னும் கெத்தாக பேசுகிறாயா என்று அவர் கர்ஜித்தார். சரி, உங்கள் இருவரையும் உயிரோடு கொளுத்துகிறேன். அவருடைய ஆட்கள் உடனடியாக ஒரு பீப்பாய் பெட்ரோலை உருட்டிக் கொண்டு வந்தனர். ஜேக் கண்களை மூடிக்கொண்டான். நான் வலியையும் மீறி எழுந்து நின்று சிரித்தேன். நான் இன்று ஏற்கனவே 9 முறை குனிந்து கும்பிட்டு விட்டேன் என்றேன். 9 என்பது துரதிர்ஷ்டவசமான எண். நம்புங்கள், யாரோ ஒருவர் அதற்கான விலையை விரைவில் கொடுக்கப் போகிறார்கள். இரட்டை மேற்கோள் குறி. மிஸ்டர் பிளாக்வுட் பொறுமையை இழந்தார். இப்போதும் வாயை மூடிக்கொள்ள மாட்டாயா? அவர் லைட்டரை திறந்து எங்கள் பக்கம் வீசினார். ஒரு நொடி கழித்து ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு அந்த வளாகத்தையே உலுக்கியது. வெடிப்பு எங்களை காற்றில் தூக்கி வீசி முற்றத்தின் மறுபக்கம் தள்ளியது. என் காதுகளில் இரைச்சல் அதிகமாக இருந்ததால் எல்லாம் தூரத்தில் கேட்பது போல இருந்தது. என் பார்வை தெளிவாகியதும் நான் கண்ட காட்சி என்னையே அதிர்ச்சியடைய செய்தது. அந்த லைட்டர் கிரனேடுகள் இருந்த பெட்டிக்கு அருகில் கசிந்து கொண்டிருந்த ஒரு பழைய ஜெனரேட்டரின் அருகே விழுந்திருந்தது. ஏற்பட்ட வெடிப்பு ஒரு குண்டு போல அந்த இடத்தையே சிதைத்தது. ஜேக் என் அருகில் நடுங்கிக் கொண்டு விழுந்தான். ஈதன், நாம் செத்துவிட்டோமா என்று அவன் கேட்டான். நான் இருமிக் கொண்டே மெல்லச் சிரித்தேன். சொர்க்கமும் நரகமும் கூட அங்கே எதையாவது வெடிக்க வைத்து விடுவேனோ என்று பயப்படுகின்றன போலிருக்கிறது. நான் அவன் கையை பிடித்துக் கொண்டு காட்டிற்குள் ஓடத் தொடங்கினேன். எங்களுக்கு பின்னால் மிஸ்டர் பிளாக்வுட்டின் ஆக்ரோஷமான குரல் வளாகம் முழுவதும் எதிரொலித்தது. அவர்களை உயிருடன் பிடியுங்கள். பிறகு அவர் வேகமாக, அவர்களை சுடாதீர்கள், நாமும் வெடித்து சிதறிவிடப் போகிறோம் என்றார். அவர் கூட அந்த வதந்திகளை நம்பத் தொடங்கிவிட்டார் போலிருக்கிறது. என் நிலைமை மிக மோசமாக இருந்தது. ஒவ்வொரு மூச்சிற்கும் விலா எலும்புகள் வலித்தன. என் நெற்றியிலிருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டே இருந்தது. ஜேக் கண்களில் கண்ணீருடன் என்னை பார்த்தான். என்னை விட்டுவிடு. நீ தனியாக ஓடினால் பிழைத்துக் கொள்வாய். நான் அவன் கையை இன்னும் இருக்க பிடித்துக் கொண்டேன். எனக்கு 2 விஷயங்கள் தான் நன்றாக தெரியும் என்றேன். சிக்கலில் மாட்டிக்கொள்வதும் நண்பர்களை கைவிடாமல் இருப்பதும். எங்கள் முன்னால் அபாய அறிகுறிகளும் மண்டையோட்டு சின்னங்களும் கொண்ட கன்னிவெடி தளம் இருந்தது. ஜேக் உறைந்து போனான். அங்கே போனால் நாம் செத்து விடுவோம். நான் பலவீனமாகச் சிரித்தேன். என் அதிர்ஷ்டத்திற்கு அது நடக்காது. ஆனால் துரத்துபவர்கள் கவலைப்பட வேண்டும். வேறொன்றும் பேசாமல் கன்னிவெடி தளத்திற்குள் நுழைந்தோம். டஜன் கணக்கான ஆயுதம் ஏந்திய ஆட்கள் பின்தொடர்ந்தனர். தளத்திற்கு வெளியே நின்றிருந்த மிஸ்டர் பிளாக்வுட் எங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசு அறிவித்தார். பேராசை மேலோங்கியது. காவலர்கள் உள்ளே பாய்ந்தனர். நான் கவனமாக ஒரு அடி எடுத்து வைத்தேன். ஒன்றும் நடக்கவில்லை. இன்னொரு அடி. இன்னும் பாதுகாப்பாகவே இருக்கிறேன். 3வது அடி. பின்னால் தொடர்ச்சியாக வெடிச்சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. அந்த கன்னிவெடி தளம் குழப்பமடைந்தது. துரத்திய காவலர்கள் வெடிகுண்டுகளை மிதித்ததால் இரவு முழுவதும் அலறல் சத்தங்கள் எதிரொலித்தன. மிஸ்டர் பிளாக்வுட் கூட அதிர்ச்சியில் உறைந்து பார்த்தார். இவன் யார்? உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கே தெரியவில்லை. என் காலணிக்கடியில் ஒரு சிறிய உலோகச் சத்தம் கேட்டது. கீழே பார்த்தேன். அப்படியே உறைந்து போனேன். முழு கன்னிவெடி தளத்தில் செயலிழக்காத ஒரே பழைய வெடிகுண்டை நான் மிதித்துவிட்டேன். நான் காலை எடுத்தால் 50 மீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும். ஜேக் இருந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டான். இது நடக்கவே கூடாது. சிரித்து சமாளிக்க முயன்றேன். என் அதிர்ஷ்டம் குறையாமல் இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை மிஸ்டர் பிளாக்வுட் புரிந்து கொண்டார். அவர் உள்ளே வர மறுத்து ஒரு மூங்கில் கம்பின் நுனியில் கத்தியை கட்டி எடுத்து வரச் சொன்னார்.
அவன் காலில் குத்து என்று கத்தினார். அவன் அசையும் கணத்தில் அவர்கள் முடிந்து போவார்கள். கத்தி என் காலில் குத்தியதும் உடல் முழுவதும் வலி பாய்ந்தது. ஜேக் கத்தி உள்ளே இறங்காமல் இருக்க வெறும் கையால் பிடித்துக் கொண்டான். அவன் விரல்களில் ரத்தம் வழிந்தது. திடீரென வானிலை மாறியது. கருமேகங்கள் சூழ்ந்தன. காற்று பலமாக வீசியது. வானத்தை பார்த்தேன். மேலே இருப்பவர் எங்களை கவனித்துவிட்டார் போலிருக்கிறது. ஒரு வினாடியில் மின்னல் தாக்கியது. அந்த மின்னல் ஈரமாக இருந்த மூங்கில் கம்பை தாக்கியது. மின்சாரம் அதன் வழியாக பாய்ந்து மிஸ்டர் பிளாகுட்டை தாக்கியது. அலறக்கூட நேரம் இல்லாமல் அவர் கீழே சரிந்தார். அதிர்வலையால் என் காலடியில் இருந்த வெடிகுண்டு ஆடியது. உள்ளுணர்வு செயல்பட்டது. ஜேக்கை அருகில் இருந்த பள்ளத்தில் தள்ளினேன். பின் எல்லாம் நெருப்பு பிழம்பில் மறைந்து போனது. கண்களை திறந்தபோது குளிர்ந்த அறுவை சிகிச்சை மேஜையில் கட்டப்பட்டிருந்தேன். என் கைகளும் கால்களும் பிணைக்கப்பட்டிருந்தன. எனக்கு மேலே அறுவை சிகிச்சை முகமூடி அணிந்த நபர் கத்தியுடன் நின்றிருந்தார். நீ விழித்துக் கொண்டாய் என்றார் அமைதியாக. நான் எங்கே இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்ள சிறிது நேரமானது. அந்த வளாகத்தில் ஒரு ரகசிய மருத்துவ மையம் இருந்தது. கடத்தப்பட்டவர்களின் உறுப்புகளை திருடி கருப்பு சந்தையில் விற்கும் இடம் அது. என் தொண்டை வறண்டு போனது. ஜேக் எங்கே? டாக்டர் சிரித்தார். உன் நண்பன் கொடுத்து வைத்தவன். ஒரு உயர் ராணுவ அதிகாரி அவன் மீது ஆர்வம் கொண்டு அவனை ஒரு தனியார் பங்களாவிற்கு மாற்றிவிட்டார். நிம்மதி பெருமூச்சு விட்டேன். பிறகு அந்த அறுவை சிகிச்சை கத்தியை பார்த்தேன். இரட்டை மேற்கோள் குறி. கேளுங்கள் என்றேன். நீங்கள் உண்மையில் எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம். டாக்டர் சிரித்தார். நான் அறிவியலில் நம்பிக்கை கொண்டவன். சாபங்களை நான் நம்புவதில்லை. அவர் சொன்னது போலவே அவருக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்த பிரம்மாண்டமான அறுவை சிகிச்சை விளக்கு கழன்று அவர் முதுகின் மீது விழுந்தது. டாக்டர் அலறிக்கொண்டு தரையில் சரிந்தார். நான் பெருமூச்சு விட்டு நான் எச்சரித்தேன் என்றேன். முழு மருத்துவ பிரிவும் உடனடியாக குழப்பத்தில் ஆழ்ந்தது. கருவிகள் பழுதடைந்தன. ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வெடித்தன. சிறிய தீ விபத்துகள் ஏற்பட்டன. சாபமிடப்பட்ட கைதி மீண்டும் தப்பித்துவிட்டான் என்று ஊழியர்கள் வராண்டாவில் ஓடினார்கள். என் புகழ் அந்த வளாகம் முழுவதும் பரவியிருந்தது. இந்த குழப்பத்தை பயன்படுத்தி நான் வெளியே சென்று ஒரு பாதுகாப்பு வாகனத்தை திருடினேன். வழியில் காவலர்கள் என்னை நிறுத்த முயன்றனர். ஆனால் நான் சுடாதீர்கள், மீண்டும் ஏதேனும் வெடிக்கலாம் என்று கத்தினேன். அந்த ஒரு நொடி தயக்கம் எனக்கு போதுமானதாக இருந்தது. தடையை உடைத்துக்கொண்டு வேகமாகச் சென்றேன். வாகனம் வழுக்கிச் சென்று தீயணைப்பு குழாய் மீது மோதியதில் தண்ணீர் பலமாக காற்றில் பீச்சி அடித்தது. என்னை துரத்திய காவலர்கள் வழுக்கி விழுந்து ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ள நான் ஜேக் கொண்டு செல்லப்பட்ட மலைப்பகுதி பங்களாவை நோக்கி தப்பினேன். நான் அங்கு வந்தடைந்த போது எங்கும் பலத்த பாதுகாப்பு இருப்பதை கண்டேன். பின்பு பால்கனியை பார்த்தபோது ஜேக் கண்ணில் பட்டான். ஒரு பெரிய ராணுவ அதிகாரி அவனை தடுத்து நிறுத்தி அருவருப்பான புன்னகையுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஜேக் நடுங்கும் கைகளுடன் பூந்தொட்டியை பிடித்தபடி நின்றான். இரட்டை மேற்கோள் குறி. ஜேக் என்று கத்தினேன். அவன் உடனடியாக கீழே பார்த்தான். துரதிர்ஷ்டவசமாக முன்வாசல் மூடப்பட்டிருந்தது. வாசலில் 2 பெரிய பிட்புல் நாய்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தன. அவை என்னை பார்த்ததும் பாய்ந்து வந்தன. நான் பயந்து பின்வாங்கினேன். அப்போது ஏதோ ஒரு வகையில் அவற்றின் சங்கிலிகள் சிக்கிக் கொண்டன. 2 நாய்களும் ஒன்றோடு ஒன்று மோதி தரையில் உருண்டன. அவை அமைதியடைந்த போது நிற்க முடியாத அளவுக்கு மயக்கமடைந்திருந்தன. கேட் திறந்தது. நான் உள்ளே விரைந்தேன். நான் பிரதான ஹாலுக்குள் நுழைந்ததும் அப்படியே உறைந்து நின்றேன். அறையின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான வங்கப்புலி கிடந்தது. அது மெதுவாக தலையை உயர்த்தி என்னையே பார்த்தது. என் கால்கள் உடனடியாக நடுங்கத் தொடங்கின. இது ஒரு இயந்திரம் அல்ல. இது ஒரு காவலாளி அல்ல. இது தடுமாறி கீழே விழக்கூடிய ஒன்றல்ல. இது ஒரு புலி. இதை எப்படி சமாளிப்பது என்று முணுமுணுத்தேன். அப்போது வெளியே நான் விபத்துக்குள்ளாக்கிய கைவிடப்பட்ட வாகனம் அதன் பேட்டரி பழுதடைந்ததால் திடீரென வெடித்தது. அந்த வெடிச்சத்தம் அந்த வில்லா முழுவதும் எதிரொலித்தது. புலி பயத்தில் குதித்தது. சரியாக அந்த தருணத்தில் கூரையில் தொங்கிக் கொண்டிருந்த பிரம்மாண்டமான சரவிளக்கு அருந்து விழுந்து அதன் மீது மோதியது. காட்டின் ராஜா இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிக்கொண்டு விரக்தியில் கர்ஜித்தது. நான் நம்ப முடியாமல் பார்த்தேன். இந்த நிலையில் என்னைச் சுற்றியுள்ள காட்டு விலங்குகள் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நான் மாடிக்கு ஓடினேன். ஜெனரல் இன்னும் ஜேக்கை பால்கனி கம்பியில் அழுத்திக் கொண்டிருந்தார். அவனை விட்டுவிடு என்று நான் கத்தினேன். அவர் அதிர்ச்சியில் சுற்றிக் கொண்டார். நீ எப்படி இங்கே வந்தாய்? மற்றும் என் புலி எங்கே? நான் கீழே சுட்டிக்காட்டினேன். உன் ராட்சத வீட்டு பூனை தற்போது சரவிளக்குடன் போராடி தோற்றுக் கொண்டிருக்கிறது. ஆத்திரமடைந்த அவர் துப்பாக்கியை எடுத்து என் மீது சுட்டார். நான் இயல்பாகவே கண்களை மூடிக்கொண்டேன். குண்டு பாயவே இல்லை. அதற்கு பதிலாக துப்பாக்கி குரல் அவர் கையிலேயே வெடித்தது. அவரது காதின் ஒரு பகுதி சிதறியது. அவரது பற்கள் பல உடைந்தன. அவர் வேதனையில் பின்னோக்கி தடுமாறினார். சேதமடைந்த பால்கனி கம்பி அவர் எடையை தாங்காமல் உடைந்தது. அவர் கீழே இருந்த பிரதான மண்டபத்தில் விழுந்து ஆத்திரமடைந்த புலிக்கு அருகிலேயே விழுந்தார். அந்த விலங்கு ஏற்கனவே ஒரு மோசமான நாளை கொண்டிருந்தது. அவரை பார்த்த அடுத்த நொடியே அது அவர் காலை கவ்வியது. அவரது அலறல் அந்த வில்லா முழுவதும் எதிரொலித்தது. நான் ஜேக்கின் கையை பிடித்துக்கொண்டு கூரையை நோக்கி ஓடினேன். அப்போதுதான் ஹெலிகாப்டர்கள் வருவதை கேட்டோம். ஜேக்கின் முகம் பிரகாசமானது. அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். ஒரு நிமிடம் நான் அவனை நம்ப விரும்பினேன். ஆனால் ஏதோ தவறாக தோன்றியது. என்னைச் சுற்றி விஷயங்கள் அவ்வளவு எளிதாக நடந்ததில்லை. பல ஹெலிகாப்டர்கள் வில்லாவிற்கு மேலே வட்டமிடத் தொடங்கின. பிறகு ஒரு குரல் ஒலிபெருக்கி மூலம் வந்தது. அது மீட்பு குழு அல்ல.
அது ஜெனரலின் தனிப்பட்ட படை. கூடுதல் படைகள் வந்துவிட்டன. ஆயுதம் ஏந்திய வீரர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் கீழே இறங்கத் தொடங்கினர். ஜேக் வெளிரி போய் இருந்தான். இப்போது நாம் என்ன செய்வது? எங்கள் மீது குறிவைக்கப்பட்ட ஆயுதங்களை பார்த்து எப்படியோ நான் சிரிக்கத் தொடங்கினேன். ஜேக், இதுவரை என் மீது துப்பாக்கியை குறிவைத்த எவருக்கும் நல்ல நாளாக அமைந்ததில்லை. என் பாக்கெட்டில் மருத்துவ பிரிவிலிருந்து நான் எடுத்த ஒரு சக்தி வாய்ந்த மயக்க மருந்து குப்பி இருந்தது. நான் அதை யாரையும் எரிய திட்டமிடவில்லை. அதற்கு பதிலாக நான் அதை கூரையின் மீது உடைத்தேன். சரியாக அந்த தருணத்தில் மலைப்பகுதியில் பலத்த காற்று வீசியது. மருந்து காற்றில் பரவியது. அதே சமயம் அருகில் தொங்கிக் கொண்டிருந்த சில படுக்கை விரிப்புகள் கிழிந்து ஹெலிகாப்டரின் முன் கண்ணாடியில் மோதின. பைலட் உடனடியாக பார்க்கும் திறனை இழந்தார். ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பெரிய மரத்தின் மீது மோதி கீழே இருந்த வளாகத்தை நோக்கி சுழன்றது. சில நொடிகளில் அது ஆயுத கிடங்கின் மீது நேராக மோதியது. அதன் விளைவாக ஏற்பட்ட வெடிப்பு மலையையே உலுக்கியது. இரவு வானத்தில் ஒரு ராட்சத நெருப்பு பந்து எழுந்தது. வீரர்கள் காற்றில் தூக்கி வீசப்பட்டனர். வளாகம் முழுவதும் வெடிபொருட்கள் வெடித்ததால் மற்ற ஹெலிகாப்டர்களும் அந்த தொடர் விபத்தில் சிக்கின. எங்கும் தீப்பற்றி எரிந்தது. கட்டிடங்கள் இடியத் தொடங்கின. சுவர்கள் சரிந்தன. புகை பள்ளத்தாக்கு முழுவதையும் சூழ்ந்து கொண்டது. மேற்கூரையில் நின்றபடி நான் தலையை மட்டுமே அசைக்க முடிந்தது. ஏன் யாரும் என் பேச்சை கேட்பதே இல்லை? ஒவ்வொரு முறையும் யாராவது என்னை தேடி வரும்போது பிரபஞ்சமே அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வது போல் இருந்தது. பிறகு ஜேக் பிரதான நுழைவாயிலை சுட்டிக்காட்டினான். பல கவச வாகனங்கள் அவசரகால விளக்குகள் மின்ன முன்வாசல் வழியாக வேகமாக வந்தன. இந்த முறை அது உண்மையான மீட்பு படைதான். சிறப்பு படை வீரர்கள் வளாகத்திற்குள் புகுந்து சில நிமிடங்களில் அனைத்தையும் சூழ்ந்து கொண்டனர். மாதக்கணக்கில் மக்களை அச்சுறுத்திய மோசடி பேர்வழிகள் திடீரென மண்டியிட்டு தங்களை கைது செய்யுமாறு கெஞ்சினர். யார் முதலில் கைவிலங்கு அணிவது என்பதில் சிலர் சண்டையிட்டுக் கொண்டனர். தெளிவாக சொன்னால் எனக்கு அருகில் இருப்பதை விட சிறைச்சாலை பாதுகாப்பானது என்று அவர்கள் கருதினர். அவசரகால குழுவினர் அப்பகுதியை பாதுகாத்தபோது நான் ஜேக்கை இடிபாடுகளுக்கு இடையே அழைத்துச் சென்றேன். ஒரு அதிகாரி எனக்கு முன்னால் நின்று அந்த அழிவை பார்த்தார். பிறகு அவர் என்னை பார்த்தார். நீதான் ஈத்தனா? நான் தலையசைத்தேன். அவரது கண்கள் மீண்டும் எரிந்து கொண்டிருந்த வளாகத்தை சுற்றி வந்தன. நீ வந்த பிறகுதான் இதெல்லாம் நடந்தது. நான் சோர்வாக புன்னகைத்தேன். இது எல்லாம் ஒரு விபத்து என்று சொன்னால் நம்புவீர்களா? அவர் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவரது முகபாவனையை பார்க்கும்போது நான் விளையாட்டாக சொல்கிறேன் என்று அவர் முழுமையாக நம்பவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு நானும் ஜேக்கும் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டோம். அவன் என் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். நாம் தப்பித்து விட்டோம் என்றான். பல வாரங்களுக்கு பிறகு நான் நிம்மதி அடைந்தேன். ஆமாம், நான் பதிலளித்தேன். எல்லாம் முடிந்துவிட்டது. பிறகு ஜேக் திடீரென்று அமைதியானான். அவன் தன் பையிலிருந்து டிஷ்யூவை எடுத்து முகத்திலிருந்த அழுக்கை அமைதியாக துடைத்தான். அவனது முகபாவனையில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. அவன் என்னை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் அமைதியான குரலில் பேசினான். ஈதன், உன்னை என்னை காப்பாற்ற நான் இங்கே அழைக்கவில்லை. என் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. நான் அவனை உற்று பார்த்தேன். நீ என்ன பேசுகிறாய்? அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது. மிஸ்டர் பிளாகூட் ஒரு முட்டாள். நீ வருவதற்கு முன்பே அந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்த நான் விரும்பினேன். எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒருவன் எனக்கு தேவைப்பட்டான். அந்த வேலைக்கு நீதான் சரியாக இருந்தாய். என் நெஞ்சில் ஒரு குளிர்ச்சி பரவியது. நீ அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்தாயா? அவன் தோள்களை குலுக்கினான். அப்படித்தான் வைத்துக் கொள்ளலாம். திட்டம் எளிதானது. நீ குழப்பத்தை உருவாக்குவாய். பழைய தலைவர்கள் மறைந்து விடுவார்கள். பின் நான் உயிர் பிழைத்தவனாக வெளியேறி எஞ்சியவற்றை கைப்பற்றுவேன். அவன் ஆம்புலன்ஸ் ஜன்னல் வழியாக எரிந்து கொண்டிருந்த வளாகத்தை பார்த்தான். ஒரே பிரச்சனை என்னவென்றால் நீ சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியை மட்டும் அழிக்கவில்லை. நீ அனைத்தையும் அழித்துவிட்டாய். பிறகு அவன் இன்னும் நெருங்கி வந்தான். இப்போது ஆதாரங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன. நான் ஒரு பாதிக்கப்பட்டவனாக வீடு திரும்புவேன். யாரும் எதையும் சந்தேகிக்க மாட்டார்கள். என் கண்கள் சுருங்கின. அப்போதுதான் அவன் கையில் இருந்த ஊசியை கவனித்தேன். அவன் எப்போது அதை எடுத்தான் என்று எனக்கு தெரியவில்லை. உனக்கு தேவைக்கு அதிகமாக தெரியும், அவன் மெதுவாக கூறினான். இந்த ஆம்புலன்ஸில் நீ இறந்தால் அதுவே சரியான முடிவாக இருக்கும். ஊசி மெதுவாக என் கழுத்தை நோக்கி நகர்ந்தது. நான் போராடவில்லை. நான் பதற்றமடையவில்லை. நான் அவனை வெறுமனே பார்த்தேன். என் கண்களில் கோபமில்லை, ஏமாற்றம் மட்டுமே இருந்தது. ஜேக், நான் மென்மையாகச் சொன்னேன். நீ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாய். அவன் நின்றான். என்ன? நான் அவனிடம் மெலிதாகச் சிரித்தேன். என் கெட்ட அதிர்ஷ்டம் எனக்கு தீங்கு நினைப்பவர்களை மட்டுமே பாதிக்கும். நாம் குழந்தைகளாக இருந்தபோது நீ எனக்கு ஒரு சகோதரனைப் போல இருந்தாய். அதனால்தான் உனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. அத்தனை வருடங்கள் நீ என்னுடன் இருந்தபோதும் கூட. நீ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாய், நான் மெதுவாக கூறினேன். ஜேக் நின்று என்னையே பார்த்தான். என்ன? நான் அவனிடம் சோர்வாகச் சிரித்தேன். என் கெட்ட அதிர்ஷ்டம் எனக்கு தீங்கு நினைப்பவர்களை மட்டுமே பாதிக்கும். நாம் குழந்தைகளாக இருந்தபோது நீ எனக்கு ஒரு சகோதரனைப் போல இருந்தாய். அதனால்தான் நீ இத்தனை வருடங்கள் என்னுடன் இருந்தும் உனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் இப்போது நான் அவன் கண்களை நேராக பார்த்தேன். இப்போது நீயும் அந்த வட்டத்தில் இருக்கிறாய். ஜேக் கண்களை சுழற்றினான். அந்த சாப கதைகளை நிறுத்து. பிறகு அவன் ஊசியை என் கழுத்தை நோக்கி வேகமாக குத்தினான். அதே நொடியில் ஆம்புலன்ஸ் சாலையில் ஒரு பெரிய பள்ளத்தில் ஏறி இறங்கியது. வாகனம் பலமாக அதிர்ந்தது. ஜேக் நிலைதடுமாறினான். அவன் கை நழுவ அந்த ஊசி முழுவதும் அவனது தொடையிலேயே பாய்ந்தது. மருந்தின் ஒவ்வொரு துளியும் அவன் ரத்தத்தில் கலந்தது. அவன் கண்கள் பயத்தில் விரிந்தன. இல்லை, இல்லை. அவன் ஊசியை எடுக்க போராடினான். ஆனால் அதற்குள் தாமதமாகிவிட்டது. சில நொடிகளில் அவன் வாயைச் சுற்றி நுரை தள்ளத் தொடங்கியது. அவன் உடல் கட்டுக்கடங்காமல் நடுங்கத் தொடங்கியது. அவன் என் சட்டையை பிடித்துக்கொண்டு பதற்றத்துடன் என்னை பார்த்தான். எனக்கு உதவு. நான் சோர்ந்து போய் இருக்கையில் சாய்ந்தேன். நான் உன்னை எச்சரித்தேன், நான் மெதுவாக கூறினேன். என்னை கொல்ல முயற்சிப்பவர்கள் வழக்கமாக முதலில் அவர்களே இறந்து விடுவார்கள். ஜேக் என்னையே பார்த்தான். அவன் கண்களில் பயம் நிறைந்தது. பிறகு வருத்தம், பின்னர் அதிர்ச்சி. சில நொடிகளில் தன் உலகம் முழுவதுமே சரிந்த ஒருவனைப் போல அவன் இருந்தான். மெதுவாக அவனது பிடி தளர்ந்தது. அவன் கை என் சட்டையை விட்டு நழுவியது. ஆம்புலன்ஸில் நிசப்தம் நிலவியது. 3 மாதங்களுக்கு பிறகு நான் காவல் நிலையத்தில் அமர்ந்து என் இறுதி வாக்குமூலத்தை அளித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு எதிரே இருந்த அதிகாரி வழக்கு கோப்பை
லேப்டாப்பை திருப்பி பார்த்துவிட்டு என்னையே பார்த்தார். சரி, நான் சரியாக புரிந்து கொள்கிறேனா என்று சொல்லுங்கள். அவர் சொன்னார். திரு பிளாகுட் மீது மின்னல் தாக்கியது. டாக்டர் அறுவை சிகிச்சை விளக்கு விழுந்து உயிரிழந்தார். ஜெனரலை அவரே வளர்த்த புலி தாக்கியது. அசல் சூத்திரதாரி அவனது சொந்த ஊசியாலேயே இறந்தான். நான் தலையசைத்தேன். நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு எப்போதும் கெட்ட நேரம்தான். அதிகாரி கோப்பை மூடிவிட்டு முன்னோக்கி சாய்ந்தார். உண்மையில் உங்களை இன்று இங்கு வரச் சொன்னதற்கு வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. நான் புருவத்தை உயர்த்தினேன். என்ன காரணம்? அவர் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. ஒரு சிறப்பு அரசு பிரிவு உங்களை சந்திக்க விரும்புகிறது. நான் கண் சிமிட்டினேன். என்ன பிரிவு? அவர் மேஜையின் குறுக்கே ஒரு விசிட்டிங் கார்டை நகர்த்தினார். தேசிய அசாதாரண சம்பவங்கள் மற்றும் பேரழிவு தடுப்புத் துறை. நான் அந்த கார்டையே உற்று பார்த்தேன். இது நிஜமா? அவர்களின் கூற்றுப்படி உங்கள் நிலை ஒரு மூலோபாய தேசிய சொத்தாக கருதப்படலாம் என்று அதிகாரி பதிலளித்தார். பல வினாடிகளுக்கு அவர் கிண்டல் செய்கிறாரா என்று எனக்கு புரியவில்லை. இறுதியாக நான் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறி அவர் கிண்டல் செய்கிறாரா என்று எனக்கு புரியவில்லை. இறுதியாக நான் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறி மதிய சூரிய ஒளியில் காலடி வைத்தேன். காற்று வித்தியாசமாகவும் லேசாகவும் இருந்தது. மாதக்கணக்கில் முதன்முறையாக யாரும் என்னை கொல்ல முயற்சி செய்யவில்லை. நான் தெருவில் நடந்து சென்றபோது ஒரு தெருநாய் என்னிடம் வந்து குரைக்கத் தொடங்கியது. ஒரு நொடி கழித்து அதன் கால் நடைபாதையில் வழுக்கி 4 கால்களும் காற்றில் இருக்க அது மல்லாக்க விழுந்தது. என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஒருவேளை என் வாழ்க்கை எப்போதும் சாதாரணமாக இருக்காது போலிருக்கிறது. நான் எங்கு சென்றாலும் பேரழிவு என்னை பின்தொடரலாம். ஆனால் நன்மை தீமைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை நான் நினைவில் வைத்திருக்கும் வரை இந்த விசித்திரமான